ஓம் விநாயகா போற்றி. பொதுவாக அமுதத் துளிகள், நான் என்று பதிவில் முன் தமிழனில் குறிப்பிட்டது போல, அமுதத் துளிகள் என்றால் என்ன, அதை நான் எவ்வாறு கணக்கிடுகிறேன், அதை நீங்களே எவ்வாறு கணக்கிட்டுக் கொள்ள முடியும் என்பதை பொது பலன்களாக முதலில் விளக்கம் கூறிவிடுகிறேன். பொதுவாக அமுதத் துளிகள் எனப்படுவது சுப நாட்கள், யோக நாட்கள், அதிர்ஷ்ட நாட்கள் ஆக பிரித்து நான் நாட்களை கூறுகிறேன். அவைகளை எவ்வாறு கணக்கிடுவது என்றால், ஜென்ம நட்சத்திரம், உங்கள் நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம், முன்னோர்கள் தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் கூறியுள்ள வழிமுறைகள் தான் நான் கூறுவது. அந்த வகையில் ஜென்ம நட்சத்திரத்துக்கு தாராபலம் உள்ள நட்சத்திரங்களை கணக்கிடுவது ஒரு முறையாகும். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு பொதுவாக 9 பிரிவுகளாக 27 நட்சத்திரங்களை 3 பரியாயமாக பிரித்துள்ளார்கள். முதல் பரியாயம், 2வது பரியாயம், 3வது பரியாயம் என்பதை 9 நட்சத்திரங்களாக 3 பரியாயமாக பிரித்துள்ளார்கள். ஒரு கிரகத்தில் 9 கிரகங்களின் நட்சத்திரங்களாக அவர்கள் வரும். அந்த வகையில் உங்களுக்கு நட்சத்திரங்கள் ஓரளவு அறிந்தவர்கள் ஒரு ராசியில் எந்த நட்சத்திரம் உள்ளது என்பது அறிந்திருந்தால் போதும். நான் சொல்லும் கணக்கிட்டு எளிதில் நீங்களே கணக்கிட்டு அறிந்து கொள்ள முடியும். அறியாதவர்கள் எனது பதிவுகளை பார்த்து கொஞ்சம் அதிர்ஷ்ட நாட்கள் நேரங்களை அறிந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதலில் தாராபலம் என்பதை எப்படி கணக்கிடுவது என்றால், ஜென்ம நட்சத்திரத்திற்கு ஜென்ம நட்சத்திரம், அடுத்ததாக சம்பத்து நட்சத்திரம், 3வது விபத்து நட்சத்திரம், 4வது சேம நட்சத்திரம், 5வது பிரத்யேக் நட்சத்திரம், 6வது சாதக நட்சத்திரம், 7வது வதை நட்சத்திரம், 8வது மைத்திர நட்சத்திரம், 9வது பரம மைத்திர நட்சத்திரம் ஆகும். இதில் 1வது நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் என்பது நன்மையும் தரும் தீமையும் தரும் பொது பலனாக பொது இரண்டுக்கும் பொதுவாக அமைந்த நாட்களாகும். இந்த 3வது நட்சத்திரம் எனப்படும் விபத்து நட்சத்திரம், 5வது நட்சத்திரம் எனப்படும் பிரத்யேக் தாரிய தடைகளை ஏற்படுத்தும் பிரத்யேக் நட்சத்திரம், 7வது வதை தன்மைகளை தரக்கூடிய 7வது நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திர தாரைகளையும் 3 பாதியாக 9 நட்சத்திரங்களை நீங்கள் அனைவரும் விளக்க வேண்டியது மிக அவசியமாகும் என்பது முன்னோர்கள் கூறிய அடிப்படை கருத்தாகும். அதேபோல் 2, 4, 6, 8, 9வது நட்சத்திரங்கள் நான் முன்பே கூறியது போல் சம்பத்து, சேமத்தாரை, சாதகத்தாரை, மைத்திரத்தாரை, பரம மைத்திரத்தாரைகள் உங்களுக்கு அனுகூலமான யோகமான பலன்களை நல்ல பலன்களை தரும் நாட்களாகும். இதுதான் நான் முதலில் சுப நாட்களை கணக்கிடும் முறையாகும். அடுத்ததாக யோக நாட்களை கணக்கிடும் முறைகள் என்று எடுத்துக்கொண்டால், உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசிக்கு கோச்சார சந்திரன் 3, 6, 10, 11ஆம் வீடுகளில் சஞ்சரிக்கும் 2.5 நாட்கள் 9 நாட்கள் சுப நாட்களாகும் என்பது நம் முன்னோர்கள் கணக்கிடும் கோச்சார ராசி பலன் அடிப்படை விதியாகும். அந்த வகையில் உங்களுக்கு 3வது ராசியில், 6வது ராசியில், 10வது ராசியில், 11வது ராசியில் நான் மேலே கூறிய தாராபுலம் உள்ள நட்சத்திரங்கள் அமைந்துவிட்டால் அந்த நாட்கள் யோக நாட்களாக கணக்கிடுகிறேன். அதையும் அடுத்த அதிர்ஷ்ட நாட்கள் என்பது நட்சத்திரத்திற்கு அதிபதிகள் உண்டு. அதேபோல் தாரைகள் 9 தாரைகளுக்கும் ஒவ்வொரு அதிபதிகள் உண்டு. உங்கள் ராசிக்கு அதிபதி உண்டு. இந்த அதிபதிகள் நட்பாகவும் அந்த ராசி அமைப்பிலும் நட்சத்திர தாராபல அமைப்பிலும் இணைந்து சேர்ந்து விட்டால் அதிர்ஷ்ட நாட்களாக குறிப்பிடுகிறேன். இதுதான் நான் கணக்கிட முறையாகும். நீங்களும் எளிதில் கணக்கிட்டுக் கொள்ளலாம். இதை வாக்கிய பஞ்சாங்கங்கள் கணித முறையை பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி, திருக்கணித பஞ்சாங்க முறையை பயன்படுத்துவதாலும் சரி, நட்சத்திரங்களை அறிந்து கொண்டால் நீங்கள் அந்த நேரங்களை உங்கள் வாக்கிய பஞ்சாங்கங்கள் நேரங்கள் தான் வேறுபடும். அடிப்படை ஒன்று தான். ஜோதிடம் ஒரே அடிப்படை தான். இதில் குரு சுபர் என்றால் சுபர் தான், சனி பாவர் என்றால் பாவர் தான். இதை யாரும் மாற்ற முடியாது. திருக்கணித பஞ்சாங்கம் பயன்படுத்தினாலும் வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்தினாலும் மாற்ற முடியாது. இது அடிப்படை விதியில். பொதுவாக அடிப்படை ஜாதகத்தில் நாம் பிறக்கும்போது அமைந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் பலன்கள் தசாபுத்தி ரீதியாக பலன்கள் கணித்தப்படும் சொல்லப்படுது விதி அமைப்பாகும். அதை மாற்ற முடியாது. ஆனால் ஜென்ம நட்சத்திரம் ரீதியாக கோச்சாரத்தில் சொல்லும் பயன்களை நாம் ஒரு சிறந்த மாதிரி துல்லியமான நுணுக்கமான சில அமிர்த காலங்களையும் யோக காலங்களையும் அறிந்து செயல்பட்டால் நல்ல ஒரு அதிர்ஷ்ட பலன்களை பெறுவது 100% பெறாவிட்டாலும் அசுப பலன்களை ஒரு 70% நாம் பெறாமல் தப்பித்துக் கொள்ள முடியும். மழைக்கு குடைபிடித்துக் கொள்வது போல் இந்த அமைப்பாகும். இது ஒரு பரிகார முறை என்று கூறுகலாம். அந்த வகையில் உங்களுக்கு இப்போது நான் தாராபலம் எப்படி அதிர்ஷ்ட நாட்களை கணக்கிடுகிறேன் என்று கூறிவிட்டு, அந்த வகையில் நீங்களே கணக்கிட்டு அறிந்து கொள்ளலாம். பொதுவாக 3, 5, 7வது நட்சத்திரங்கள் அசுப நட்சத்திரங்கள். இப்பொழுது நீங்கள் முகூர்த்த நாட்களையும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா முன்னோர்கள் முகூர்த்த நாட்களும் பலவித பஞ்சக சுத்தி ரீதியாக கணக்கிட்டு தான் கூறுகிறார்கள். அந்த ரீதியில் உங்களுக்கு அந்த நாட்கள் சந்திராஷ்டமம் வரும் நட்சத்திர நேரங்களாக இருக்கக்கூடாது. அதாவது சந்திராஷ்டமத்தை ஒரே வரியில் கூற வேண்டும் என்றால், சந்திரன் ஜென்ம ராசிக்கு 8வது ராசியில் சஞ்சரிக்கும்
அந்த 2.25 நாட்கள் 9 பாதங்களில் சஞ்சரிக்கும் நாட்கள் மட்டும்தான் சந்திராஷ்டம நாட்களாகும். நட்சத்திர ரீதியாக உங்கள் நட்சத்திரத்துக்கு ஜென்ம நட்சத்திரம் 16வது நட்சத்திரம் வதை நட்சத்திரத்தை கணக்கிட்டு நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம். பாதங்கள் ரீதியாக துல்லியாக நீங்கள் பிறந்த ராசியில் எந்த பாதத்தில் பிறந்திருக்கிறோ அத்தனாவது பாதத்தில் 8வது ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நேரம் சந்திராஷ்டம நேரமாகும். இதை நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கொண்டாலும் அந்த நேரத்தை துல்லியமாக அறிந்து கொள்ள அடிப்படை விதியை கூறிவிட்டேன். இந்த வகையில் தான் நான் எனது ஜோதிட பலன்களை அமுத காலங்களை கூறி வருகிறேன். அந்த வகையில் நீங்களே கணக்கிட்டு அறிந்து கொள்ளாலும் அறிந்து கொள்ள முடியாதவர்களுக்கும் நான் பல இந்த மாதிரி நாட்களின் நட்சத்திர நேரங்களை குறிப்பிட்டு எந்தெந்த நாட்கள் சுப நாட்கள், எந்தெந்த நாட்கள் யோக நாட்கள், எந்தெந்த நாட்கள் அதிர்ஷ்ட நாட்கள் என்று கூறுகிறேன். கவனித்து நீங்கள் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் பயன்பெற்றுக் கொள்ளலாம். அந்த வகையில் உங்களுக்கு இந்த பதிவில் மேஷம் ராசியை பற்றி முழு விளக்கமாக முதலில் கூறுகிறேன். மேஷம் ராசிக்கு அஸ்வினி 4 பாதங்கள், பரணி 4 பாதங்கள், கிருத்திகை 1 பாதம், 9 பாதங்கள் அடங்கிறாங்க. இதில் அஸ்வினி நட்சத்திரங்களுக்கு முதலிலே கூறியது போல் ஆகாத நட்சத்திரங்கள் என்று கணக்கிட்டால் நீங்களே 3, 5, 7 நட்சத்திரங்களை கணக்கிட்டுக் கொள்ளலாம். அறியாதவர்களுக்கு மட்டும் கூறுகிறேன். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், விசாகம், புனர்பூசம், புரட்டாதி நட்சத்திரங்கள் உங்களுக்கு ஆகாத நட்சத்திரங்களாகும். நல்ல நாட்களை கூறுகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். வைகாசி மாதத்தில் உங்களுக்கு நல்ல நாட்கள், யோக நாட்கள், அதிர்ஷ்ட நாட்களை கூறுகிறேன், கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் 1 தமிழ் தேதிகள் வைகாசி மாதம் நான் முதலிலே கூறியுள்ள நான் நட்சத்திரங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என நட்சத்திரங்களை கூறுகிறேன். முதல் நட்சத்திரங்களை கணக்கிட்டுக் கொள்கிறேன். வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்தினாலும் சரி, திருக்கணித பஞ்சாங்கம் நட்சத்திரங்கள் ரீதியாக நேரங்களை நீங்கள் குறித்துக் கொள்வது சிறப்பாகும். அந்த ரீதியில் நான் நட்சத்திரங்களை கூறுகிறேன். பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஷ்டம், திருவோணம், சுவாதி, திருவாதிரை, சதயம், பூசம், மனுஷம், உத்திரட்டாதி, ரேவதி, ஆயில்யம், கேட்டை. இந்த நட்சத்திர நாட்கள் நல்ல நாட்களாகும். அதை நான் திருக்கணித ரீதியாக தேதிகளை கூறுகிறேன். வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக அந்த நட்சத்திர நாட்களை அறிந்து கொள்ளலாம். திருக்கணித ரீதியாக வைகாசி 1, 4, 6, 8, 12, 14, 16, 20, 27, 24, 26, 28, 29, 31 தேதிகள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்களாகும். இதில் யோகமான நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் 4, 6, 26, 16, 31 நாட்கள் நல்ல யோக நாட்களாகும். இதில் அதிர்ஷ்டமான நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் 6, 16, 26 ஆகிய தேதிகள் அதிர்ஷ்டமான நாட்களாகும். அதில் நேரங்களையும் நான் கூறுகிறேன் திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக. வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக நீங்கள் அந்த நட்சத்திரம் அறிந்து அந்த நேரங்களை உங்களுக்கான வாக்கியத்தில் அறிந்து கொள்ளலாம். 6ஆம் தேதி அஷ்டம் நட்சத்திரம், அதாவது 6ஆம் தேதி 5ஆம் தேதி இரவு தமிழ் தேதியில் விடிந்து 6 மணி ஆனால்தான் அந்த தேதிகளும் கிழமைகளும் மாறும். அந்த வகையில் 5ஆம் தேதி இரவு 12:23 முதல் 6ஆம் தேதி இரவு 3:16 இரவு அஷ்ட நட்சத்திரத்தில் உங்களுக்கு நல்ல நேரமாகும். 16ஆம் தேதி எடுத்துக்கொண்டால் 15ஆம் தேதி இரவு காலை 9:33 முதல் 16ஆம் தேதி காலை 8:38 மணி வரை திருவோணம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் நேரம் நல்ல நேரம், அதிர்ஷ்ட நேரமாகும். 26ஆம் தேதி எடுத்துக்கொண்டால் 25ஆம் தேதி இரவு 7:43 முதல் 26ஆம் தேதி இரவு 7:42 வரை திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் நேரம் அதிர்ஷ்டமான நேரமாகும். அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் நல்ல நட்சத்திரங்கள் என்று கூறுகிறேன். அதை நீங்கள் திருக்கணிதத்திலும் வாக்கியத்திலும் எடுத்துக் கொள்ளலாம். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், விசாகம், புனர்பூசம், புரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி, அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரங்கள் உங்களுக்கு நல்ல நட்சத்திரங்களாகும். இந்த நட்சத்திர நாட்களை நீங்கள் எந்த ரீதியாக பயன்படுத்திக்கலாம். திருக்கணி ரீதியாக நான் தேதிகளை கூறுகிறேன், கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். 5, 7, 10, 12, 13, 15, 20, 21, 23, 25, 27, 29, 30 ஆகிய தேதிகள் உங்களுக்கு சுப நாட்களாகும். இது தமிழ் வைகாசி மாத தேதிகள். இந்த நாட்களை பயன்படுத்திக்கணும். இதிலேயே உங்களுக்கு யோக நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் 5, 7, 10, 15, 25, 27 ஆகிய நாட்கள் யோக நாட்கள். அதிர்ஷ்ட நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு 7, 10, 15, 25 ஆகிய நாட்கள் அதிர்ஷ்ட நாட்களாகும். அதில் நேரங்களை கூறுகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். 7ஆம் தேதி 6ஆம் தேதி இரவு 3:16 முதல் 7ஆம் தேதி இரவு 5:46 விடிகாலை வரை
சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் நேரம் நல்ல நேரமாகும். 10ஆம் தேதி எடுத்துக்கொண்டால் 9ஆம் தேதி காலை 7:46 முதல் 10ஆம் தேதி காலை 9:14 வரை உங்களுக்கு அதிர்ஷ்டமான விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் நேரம் நல்ல நேரமாகும். அதேபோல் 15ஆம் தேதி எடுத்துக்கொண்டால் 14ஆம் தேதி பகல் 10:13 முதல் 15ஆம் தேதி பகல் 9:33 வரை உத்திராட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் நல்ல நேரமாகும். அதேபோல் 25ஆம் தேதி எடுத்துக்கொண்டால் 24ஆம் தேதி இரவு 3:16 முதல் 25ஆம் தேதி இரவு 7:43 இரவு வரை உங்களுக்கு யோகமான அதிர்ஷ்டமான நேரமாகும். அதே நேரத்தில் உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் நட்சத்திரங்களை முதலில் கூறுகிறேன். ரோகிணி, அஸ்தம், திருவோணம், சுவாதி, திருவாதிரை, சதயம், பூசம், மனுஷம், கேட்டை, அஸ்வினி, மகம், மூலம், பரணி, பூரம், பூராட நட்சத்திரங்கள் நல்ல நட்சத்திர நாட்களாகும், சுப நாட்களாகும். திருக்கணித பிரகாரம் தேதி தமிழ் வைகாசி மாதம் தேதியை குறித்து கொண்டால் 1, 4, 6, 8, 11, 13, 14, 16, 19, 21, 22, 24, 26, 28, 30, 31 ஆகிய தேதிகள் சுப நாட்களாகும். இதில் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக யோகமான நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் 1, 6, 14, 16, 26 நாட்கள் யோகமான நாட்களாகும். அதிர்ஷ்ட நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் 6, 16, 26 ஆகிய நாட்கள் நல்ல நாட்களாகும், அதிர்ஷ்ட நாட்களாகும். அதன் நேரங்களை கூறுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். 6ஆம் தேதி 5ஆம் தேதி இரவு 12:23 முதல் 6ஆம் தேதி இரவு 3:16 வரை அஸ்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் நேரம் யோகமான நேரமாகும். அதே நேரத்தில் 14ஆம் தேதி எடுத்துக்கொண்டால் 15ஆம் தேதி காலை 9:33 முதல் 16ஆம் தேதி காலை 8:38 வரை திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் நேரம் யோகமான நேரமாகும். 26ஆம் தேதி எடுத்துக்கொண்டால் 25ஆம் தேதி இரவு 7:43 இரவு முதல் 26ஆம் தேதி இரவு 7:42 வரை திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் நேரம் யோகமான நேரமாகும், அதிர்ஷ்டமான நேரமாகும். இந்த ரீதியில் தான் நீங்கள் மேசராசிக்காரர்கள் இந்த பலன்களை அறிந்து பயன்பெற்று நீங்கள் சுப காரியங்களில் மேன்மையான நட்புறங்களை உறுதியாக பெற முடியும். அதே நேரத்தில் சந்திராஷ்டம் பொதுவான 2.25 நேரத்தை குறித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 9ஆம் தேதி இரவு 2:55 முதல் 12ஆம் தேதி பகல் 10:36 வரை பொதுவாக சந்திராஷ்டம் நேரமாகும். பாதாச்சரம் ரீதியாக இந்த 9 மணி இதை 9ஆக பிரித்து ஒவ்வொரு பாதம் ரீதியாக நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளலாம். தோராயமான கணக்கீடாகும். துல்லியமாக கணக்கிட வேண்டும் என்றால் ஓரளவு ஜோதிடம் அறிந்தவர்கள் கணக்கிட முடியும்.